ஹாய் காய்ஸ், ட்ரேடர் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் நாளாக பர்சனல் இஷ்யூனால கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஆனால் டெலகிராமில் எவ்ரிடே அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் வந்து என்ன மாதிரி பண்ணுவார், அவருக்கு உண்டான லெவல்ஸ் என்னது அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் பார்க்க தோணணும். ஒரு என்ட்ரி எக்ஸிட் எப்படி இருக்கணும், ஒரு லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சிங்கிள் லாட் வச்சு ட்ரேட் பண்ணுற ஆளாகவும் இருக்கலாம். ஒரு லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸ் வந்து ஒரு 3K இருக்கலாம், இல்லை 5K கூட இருக்கலாம். அதுக்கு பிலோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. அப்போ சப்போஸ் லாஸ் பண்ணிட்டா நான் என்ன பண்ணணும், முதல்ல ஷட் டவுன் பண்ணணும். நீங்கள் நிஃப்டியில் வந்துட்டுக்கப்புறம் ஒரு 9:30 ஒரு என்ட்ரி அடிக்குங்க, ஒரு லாஸ் கொடுத்துருச்சு. அந்த லாஸை இது பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு ஒரு 12 o'clock இல்லை 1:30 அப்புறம் 1 o'clock அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து அகைன் ரிக்வரி எடுக்கிறதுக்கு விட்டான எமோஷன்ஸ் எல்லாத்தையும் இதுவாக இருக்கும். மார்க்கெட்டில் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு புரியாது. ஒரு 3:30 மணிக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் புரிய வரும். அதனால் நிஃப்டினுடைய லெவலை நம்ம டைரெக்டாக வந்து இப்போ பார்க்க தொடங்கலாம். சரிங்களா? சில பேர் என்கிட்ட கேட்குறது, நீங்கள் இண்டிகேட்டர் எது யூஸ் பண்ணிக்கலாம்? இண்டிகேட்டரே யூஸ் பண்ணணும். ஒன்லி வால்யூம் RSI மட்டும்தான். மீதி எதுவுமே நம்மளுக்கு வந்து உண்டான லெவல்ஸில் வந்து இண்டிகேட்டரு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸஸ் தான் அதிகமாகுமே தவிர இது பண்ணாது. சரியா? இது வந்து BTC US டாலர். சரிங்களா? இந்த லெவலில் குரூப்பில் நான் கொடுத்துருந்தேன். சரியா? அப்போ நிஃப்டி வந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருடைய உள்ளே வந்து பார்த்திங்கன்னா NRI அக்கௌண்ட் உண்டான வரவங்க உண்டான லெவல் எதுனா கிஃப்ட் நிஃப்டி. அப்போ கிஃப்ட் நிஃப்டியை ஃபஸ்ட்டு வந்து காலைல ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஒரு சேஃபாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த சப்போர்ட் ரெஸ்டண்ட்டு நான் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெஸ்டண்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெஸ்டண்ட்டு. சரியா? எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் கரெக்டாக எக்ஸாக்டாக திரும்பும். நீங்கள் வேணால் இதை பாருங்கள், நான் எந்த இடத்துலேருந்து கரெக்டாக இதுவாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வேணால் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது வந்து வீடியோவில் உள்ள ஸ்ட்ராங்கு பவர்ஃபுல் சப்போர்ட் ரெஸ்டண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் நம்ம பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு டவுன் சைடு வந்ததுன்னா நான் எப்படி எடுக்கிறது? ஃபஸ்ட்டு இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் கீழே கேண்டில் ஓப்பன் ஆகுது. அப்போ வீக்கினுடைய மந்த்லினுடைய 127 ஒரு சப்போர்ட்டு, வீக்கினுடைய லோ ஒரு சப்போர்ட்டு. இந்த இடத்துல 3 சப்போர்ட் இருக்குது. அப்போ ஒரு சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 சப்போர்ட் இருக்குது. மந்த்லினுடைய 127, வீக்கினுடைய லோ, ப்ரீவியஸ் டே உடைய லோ. இந்த 3த்தையும் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. எல்லாரையும் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக திருப்பி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு டவுன் சைடு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க. இது காலர் டிப்ஸர் இல்லை, செபி ரிஜிஸ்டர் இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிற மாதிரி போகும். அகெயின் கீழே வந்தோன்னா நீங்கள் பயப்படுவீங்க அடுத்த என்ட்ரிக்கு. அது திருப்பி என்ன பண்ணோம், இப்படி வர தொடங்கிடுச்சுன்னா அப்போ 25,700க்கு அப்புறம் பிலோவில் வந்து ஒர்க் அவுட் ஆகும்போது அகெயின் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரம்ப்பு என்ன சொல்லிருக்காருன்னா, வெனிசுலாவில் இருக்கிற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாக்கிட்டேருந்து இந்தியா பை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை எங்ககிட்ட இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது இந்தியா ஓகே சொல்லியிருக்கு, ஆனால் இல்லையான்னு தெரில இன்னும். சரிங்களா? டீட்டெயிலாக இன்னும் எதுலையும் காட்டலை. அப்போ அந்த டீட்டெயில் வந்து கரெக்டான முறையில் அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் டேவுடைய கேண்டிலுடைய லோ சப்போர்ட்டு, வீக்லியுடைய லோ சப்போர்ட்டு, மந்த்லியுடைய லோ சப்போர்ட்டு, அகெயின் இந்த இடத்துல இருந்து தான் ஒரு அப்சைடுக்கு உண்டான நகர்தல் இருக்கும். அந்த நகர்தல் வந்து இது ஃபஸ்ட்டு ரெஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ரெஸ்டண்ட்டுக்கு அப்புறம் இந்த FI லெவலில் வந்து மந்த்லி லோன்றது ஒரு ரெஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை கட்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைடுக்கு உண்டான லெவல் வந்து இங்கே நீங்கள் பார்க்கணுன்னு சொல்ல வரேன் நான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான டவுன் சைடு உண்டான லெவல். சரியா? இதே அப் சைடுக்கு உண்டான லெவல் எங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன்
ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இதனுடைய ஹை. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டு க்ளோசிங்க்கு அப்புறம் ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு அப்புறம் மேலே வருது, கேண்டில் பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ மந்த்லி லோவையும் பிரேக் பண்ணுது, இயர்னுடைய எஃப்ஐ லெவலும் பிரேக் பண்ணுது. அகெயின் வந்து இதுக்கப்புறம் தான் ஒரு சி சைடு ப்ரீவியஸ் டே உடைய ஹையை கட்டு, இயர்னுடைய எஃப்ஐ லெவல் கட்டு, மந்த்லினுடைய சப்போர்ட்டாக எடுக்கும்போது தான் இது ஃபர்தராக ஸ்பீட் மூமெண்ட்டில் அடுத்தடுத்த ரெஸ்டண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டை முடிய தொடங்கும். இது ஒரு சிம்பிள் லாஜிக். சரியா? இப்போ நான் ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டியில் போட்டுட்டேன். இப்போ வந்து நிஃப்டியில் வந்து ட்ராப் பண்ண போகிறேன். ஏற்கனவே ட்ராப் பண்ணது போன வாரத்துக்கு உண்டான ட்ராப் பண்ணது மெத்தடில் இப்போ நான் அதை வந்து சேஞ்சப் பண்ண போகிறேன். அதை நான் எப்படி சேஞ்சப் பண்ண போகிறேன்னு முதல்ல நீங்கள் பாருங்கள். மந்த்து கேண்டில் இன்னும் போன மாதத்தினுடைய மந்த்து இன்னும் முடியலை. அப்போ வீக் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அதில் வீக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு வீக்கினுடைய லோ. சரியா? அப்படியே வீக்கினுடைய ஹை. ஓகே, அதனால் இவ்வளோ தூரம் வரைக்கும் மார்க்கெட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அடிக்க தான் தொடங்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டவுன் ட்ரெண்டு போட்டுக்கிறேன். டவுன் ட்ரெண்டு போட்டுக்கும்போது இந்த வீக்கினுடைய மிட் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். சரிங்களா? அப்படியே இந்த வீக்கினுடைய 127 அப்படியே கீழே நவுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபெப் வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம். இது வந்து எப்பயுமே எஃப்ஐ லெவல் 78% வந்து இன்ஸ்டியூட்டில் யூஸ் பண்ணுற லெவல். சரிங்களா? இது வந்து அப்படியே ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலுக்கு அப்படியே மாற்றிக்கிறேன். அப்போ ஸ்ட்ராங்கஸ்ட்டாக எந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டே திரும்ப போகுது அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு வரணும். இப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் இன்ட்ராடேக்கு உண்டான லெவல்ஸ் சொல்ல வரேன். அப்போ உதாரணத்துக்கு இங்கே ப்ரீவியஸ் டே உடைய இருங்க லோ டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். அப்போ இங்கே ப்ரீவியஸ் டே உடைய லோ கட்டு, வீக்கிலுடைய லோ கட்டு, ட்ரெண்டு வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்குது. அது வந்து சும்மா ஏமாத்துறதுக்காக சைட்வேல போகும். அப்போ இங்கே ஏற்கனவே 9:30 மணிக்கு வந்த 50 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ எதுன்னு பாருங்கள். அந்த லோ வந்து உதாரணத்துக்கு இப்போ இந்த கேண்டில் தான் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணியுடைய லோன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஃபெப் ட்ரா பண்ணிக்கணும். சரியா? இதுதான் திங்கக்கிழமைக்கு வந்தானா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஒரு லோ, இது வந்து இந்த ஹை லோ உண்டான கேண்டிலில் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு டவுன் சைடு வரப்போகுதுன்னா இதனுடைய ப்ரீவியஸ் டே உடைய லோ கட் ஆகுது, வீக்லி உடைய லோ கட் ஆகுது. அப்போ இது வரைக்கும் வந்துட்டு கேண்டில் இப்படி திரும்ப தொடங்கிடும். நீங்கள் டவுன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் நீங்கள் எடுக்கக்கூடாது. அது என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து இந்த இடத்துல அப்படியே கன்சல்டேட் போட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த ப்ரைஸு ஏற்கனவே இதனுடைய ஷுங்கு என்ன ருப்பீஸ் வந்திருக்கோ புட் ஆப்ஷன் சைடில் அதுக்கு மேலே ஒரு 5 ரூபா வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் பண்ண தொடங்கணும். இங்கேருந்து ட்ரையல் பண்ண தொடங்கினா அதுக்கப்புறம் தான் ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான கண்டிஷன். சரியா? அதே மாதிரி அப்சைடுக்கு உண்டான கண்டிஷன் என்னென்னா இப்போ அந்த திங்கக்கிழமைக்கு உண்டான ஒரு 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் கேண்டில் இதான்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இந்த லெவல் ப்ரீவியஸ் டே உடைய இன்ஸ்டியூட் லெவலில் இருக்குது. அந்த 50 மினிட்ஸ் கேண்டில் இது போகுது. அதை போனதுக்கப்புறம் இது வந்து இதை நோக்கி நகர போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேட் மோடு போகிறோம். கோல்டன் சோலில் ஒரு கன்சல்டேட் போட தொடங்கும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி. அப்போ எப்போ நீங்கள் இது பண்ணாலும் நிஃப்டினுடைய டெரிவேட்டிவும் இதுவும் பார்த்துக்கணும். அப்போ நான் சொன்னது என்ன சொல்ல வரனா 50 மினிட்ஸ் கேண்டிலுடைய ரன் பண்ண விடுங்க. அதனுடைய லோ எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த லோவுக்கு அப்புறம் இப்படி கேண்டில் திரும்பி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ இதனுடைய லோ என்ன ருப்பீஸ் வந்திருக்கோ அகெயின் அதனுடைய லோவுக்கு மேலே இன்னொரு 10 ரூபா கீழே வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இங்கே எஸ்எல்ஐ மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஃபாலோ டிப்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல. சரியா? இது என்ன மாதிரி கேண்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன மாதிரி ரெடியாக போகிறேன். சரிங்களா? இதே பேங்க் நிஃப்டி தான். இது எதுக்காக சப்போர்ட், இதிலே சப்போர்ட் ரேஞ்செலாம் எது போடுறேன்னா
நான் இப்போ இந்த லாஸ்ட்டை முடியும் போது ஒரு வீடியோ ஒன்று சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், வீக்லியுடைய ஐ இங்கே வச்சுருக்கேன். அப்படியே 127 கீழே கடத்திட்டு வரேன். சரியா? இதில் ஏற்கனவே மந்த்லி லோவும் வீக்லி லோவும் ஒன்றா இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வீக்லி லோவை அதை கட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வீக்லியுடைய லோ இங்கே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நான் ட்ரா பண்ண போகிறேன். எப்பயுமே சப்போர்ட்டர்னு பவர்ஃபுல் சப்போர்ட்டர்ன்ற ரெஸ்டாரண்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கேன் யூடியூப்பில். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வீக்லி லோ. சரியா? இப்போ என்ன பண்ண போனால் ஃபெப், ஏன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் கேண்டில் மூவ் ஆகுது. அதனால் டவுன் ட்ரெண்டு நம்மளுக்கு தெரியணும். இப்போ நல்லா பாருங்கள் எது ரெஸ்டாரண்ட் ஆக போதுன்னு. அப்போ டபுள் ரெஸ்டாரண்ட்டு பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த கேண்டிலாக போயிடும். அதனுடைய 127 இதோ மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இது என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் ஃபெப்பை டெலிட் பண்ணிட்டேன். அப்போ ப்ரீவியஸ் டே அப்படியே கேண்டில்லேருந்து பாருங்கள். இன்ட்ராடேக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஆகும். சரியா? அப்போ நாளைக்கு ஓப்பன் அப்போ மண்டே ஓப்பன் அப்போ என்ன இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய இன்சூட் லெவல். சரியா? இங்கே ப்ரீவியஸ் டே உடைய லோ சப்போர்ட்டு, வீக்லி உடைய லோ சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட்டு இங்கேருந்து எடுக்க தொடங்கிச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த 50% அப்புறம் தான் ஒரு ரேலி கொடுக்க தொடங்கும். அந்த ரேலி இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி சைடு யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம இந்த இடத்துலையோ இந்த மிட் ரேஞ்சிலையோ இல்லை இந்த லோவில் வந்து கன்ஃபர்மேஷன் இருந்தால் எடுத்துக்கலாம், அப் சைடுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மிட் ரேஞ்சில் ஓடி போய் எடுக்கிறது, இந்த ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் போயிட்டு ஒரு சி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸை கொடுத்துரும் என்றைக்குமே. சரியா? அப்போ டவுன் ட்ரெண்டுக்கு நான் எப்படி பார்க்குறது, ஏற்கனவே சொன்ன வீடியோ தான், ஏற்கனவே நிஃப்டியை கவரேஜ் பண்ண மாதிரி தான். அப்போ ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் வந்து இப்போ மண்டேக்கு இதுதான் ஒரு 50 மினிட்ஸ் கேண்டிலில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இப்போ இதுதான் வந்து ஒரு 50 மினிட்ஸ்க்கு உண்டான கேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ரீசெண்டான வந்த லோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபான்னு வச்சுங்க. அடுத்த மணி ஒரு 500 ரூபாய் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு 520க்கு அப்புறம் அது வந்து டவுன் ஆக கொடுத்துருவோம். அந்த 520க்கு அப்புறம் இந்த ரீசெண்டான வந்த லோ அப்போ என்ன பண்ண போகுதுன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணுது, வீக்லியுடைய லோவை கட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் அப்போ நம்ம ஒரு 500 ரூபா பார்த்த ப்ரைஸு 520 ரூபாய்க்கு வரும்போது அகெயின் பை பண்ணும்போது தான் நம்மளுடைய புட் ஆப்ஷன் சரன்னு இறங்கி இந்த ப்ரீவியஸ் டே உடைய 127 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஏன் இதுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது. இன்னமும் டவுனாக கூட ஆகலாம், இப்படி வச்சுட்டு கூட இன்னமும் டவுனாக கூட ஆகலாம். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுடைய டார்கெட் உனக்கு உண்டான மார்க்கெட்டில் என்ன தேவை, எவ்வளோ தேவை, அது வந்து கிடச்சிருச்சுன்னா வெளியில் போயிடுங்க. சரிங்களா? இதிலே ஆவரேஜ் மெத்தட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான், ஒரு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸு, போஸ்டல் கிராஜுவேஷன். சரியா? ஆனால் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து நிறைய பேர் தொடர்ந்து லாஸை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த லாஸ் இல்லாமல் ஃப்ரீயாக மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் பார்த்த லாஸு எப்படி நான் அந்த லாஸ்லேருந்து ரிக்கவரி வந்தேன் அப்படின்ற ஹிஸ்ட்ரிலாம் நான் என்கிட்ட குரூப்பில் இருக்கிறவங்க பழகிறவங்கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லிருக்கேன். சரியா? அதுக்கேற்ற மாதிரி லெவலில் நீங்கள் இப்படி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்கவே முடியும். இல்லைனா உங்களால் கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஒரு மார்க்கெட்டை ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கணும். இயரு, 6 மந்த்து, வீக்கு, இந்த ஃபெப்பை போட்டு இதுதான் சப்போர்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ராங்கானது. நீங்கள் என்ன சப்போர்ட் ரெஸ்டாரண்ட் போட்டாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? அதேமாதிரி நான் கோல்டில் லெவல் கொடுத்துருந்தேன். இப்போ அந்த கோல்டனுடைய லெவல் அப்படியே நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள்
இது பாருங்கள், இந்த இடத்துல ஏன் சப்போர்ட் இருக்குன்னு அதுக்குன்னா அவசியமா? சரிங்களா? இப்போ அதே கோல்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இதை கவரேஜ் பண்ணுறேன். இது எப்படி கவரேஜ் பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள், நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. இப்போ இந்த வீக்லியுடைய கேண்டிலை இங்கே எடுத்து நான் கற்றி வைக்கிறேன். எங்கே நான் கற்றி வைக்க போகிறேன்னா இதனுடைய ஐக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். அப்போ வீக்லியுடைய லோவுக்கு வரேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து அப் ட்ரெண்டுக்கு உண்டான கேண்டிலில் ஒரு மூவ் கொடுக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இது ஒரு அப் ட்ரெண்டு போடுறேன். அப்போ வீக்கினுடைய சப்போர்ட்டு, வீக்கினுடைய மிட் பாயிண்ட்டு, அந்த மிட் பாயிண்ட்டை இங்கே நகர்த்தி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? சிம்பிளாக ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் அந்த கேண்டில் மாற்ற போகிறோம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த 6 மாதம் மாற்ற போகிறோம், 1 இயர் மாற்ற போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்ற கண்ட்ரோலுக்கு நீங்கள் வரணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டு. நான் ஷோராக அடித்து சொல்கிறேன். இதனுடைய அக்யூரேசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% கரெக்டாக இருக்கும். 5% ஏன்னு கேட்டிங்கன்னா சைட்வே மார்க்கெட்டில் ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? நீங்கள் என்ன பண்ணாலும் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. இப்போ இங்கே என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்க, இங்கே வீக்லியுடைய 127 எப்பயுமே ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டில் அதனுடைய டூல்ஸும் காட்டுறேன். அது ஒரு முறை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ரிவர்சல் பாயிண்ட் ஓகேவா? ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டில் அதனுடைய டூல்ஸும் காட்டுறேன் பாருங்கள். என்னென்ன இதுவும் நீங்கள் சேஞ்ச் அப் பண்ணிக்கணும். எதுவுமே இல்லை, அதில் இருக்கிறது தான் அதனுடைய டூல்ஸில் இந்த லெவல் மார்க் பண்ணிக்கங்க. சரிங்களா? இது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ட்ராப் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இதுவாகும். நீங்கள் வந்து 1 ஹவர் 2 ஹவர்லாம் போட்டு பார்க்கக்கூடாது. எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்தால் நீங்கள் போட்டு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நன்றி, வணக்கம். சரிங்களா? இது வந்து டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அரட்டையில் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை தருவீங்க. சரிங்களா? என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன புரியலை, நான் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக ஃப்ரீயாக பெய்டு வேஷன் இதில் காலோ டிப்ஸ் எதுவுமே கொடுக்குறதில்ல. என்ன மாதிரி எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துட்ருக்கேன். இதை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபைனல் டச்சப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபைனல் டச்சப்பாக இந்த கோல்டு இப்போ என்ன பண்ண போகுது, அப்போ கோல்டு நம்மளுக்கு என்ன மாதிரி தெரிய வரப்போகுது. இப்போ பாருங்கள், கோல்டு ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கேண்டிலில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ வேலைக்கிழமைக்கு உண்டான நடந்த கேண்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வேலைக்கிழமைக்கு உண்டான கேண்டிலில் பாருங்கள், இந்த 50% கிடக்குது. அடுத்தது இன்ஷூட் லெவலில் கிடக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 50% கிடக்குது. அந்த 50% இன்ஷூட் லெவலில் கிடக்குது. மந்த்லினுடைய எஃப்ஐ லெவலில் கிடக்குது. ப்ரீவியஸ் டே உடைய மந்த்து கிடக்கும்போது தான் இந்த ஸ்பீடு எடுக்குது. இந்த ஸ்பீடு எடுத்துகிட்டு இதனுடைய லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுது. அந்த 127 ரீடெஸ்ட் பண்ணுது. சரியா? அதே போல் தான் இப்போ வெள்ளிக்கிழமைக்கு உண்டான நடந்த கேண்டிலில் வச்சுட்டு திங்கக்கிழமைக்கு உண்டான கேண்டிலில் பார்க்கணும். இப்போ இந்த கேண்டில் பேட்டர்ன் பார்க்கும்போது இது அப்சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்க தோணுது. சரியா? அப்போ உதாரணத்துக்கு இப்போ இது மேஜரான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிற்குது. சரியா? மேஜரான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிற்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? இது சப்போர்ட்டான ரெஸ்டாரண்ட்டு. நான் அந்த வீக்லி மாற்றும் போது இது சப்போர்ட்டான ரெஸ்டாரண்ட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். புதுசாக வரவங்க கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண என்றைக்குமே ஒரு புரிதல் வரும். சரிங்களா? ஒரு நிமிஷம் லைனில் இருங்க, சொல்ல வரேன். அப்போ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு லெவல் ஆக மொத்தமாக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இங்கே முன்னாடி பார்த்த மாதிரி அந்த இடத்துல டவுன் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் ரெஸ்டாரண்ட்டை சப்போர்ட் ஆக்குது. வீக்லி உடைய ஹையை சப்போர்ட் ஆக்குதுன்னா இது ஃபஸ்ட்டு உடைய ரெஸ்டாரண்ட்டாக இருக்க போகுது. அந்த ஃபஸ்ட்டுடைய ரெஸ்டாரண்ட்டு இந்த இடத்துல இப்படி தான் போக தொடங்கும். இதை திருப்பி இது உடச்சிச்சின்னா இது ஃபால் வந்து எதுக்கு வரும்னா இதனுடைய 50 பாயிண்ட்டுக்கு வரும். அப்போ டவுன் சைடுனா இந்த கேண்டிலுடைய லோ, இந்த எஃப்ஐ லெவலுக்கு அப்புறம் லோ வந்துச்சுன்னா இப்படி ஃபால் வரும். அப்போ அப் சைடுக்கு உண்டான கேண்டிலில் அப்போ
இப்போ உதாரணத்துக்கு இந்த அப்சைடுக்கு உண்டான கேண்டிலில் இதை சப்போர்ட் எடுக்கும்போது மட்டும்தான் இது மேலே போகுமே தவிர இது வந்து ரெஸ்டாரண்ட்டாக இருக்க போகுது. அப்போ ஆல் டைம் ஹை நோக்கி நகர தொடங்கும். சரியா? அதனால தான் கோல்டு எப்படி நீங்கள் பை பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா $4560 அப்புறம் போச்சுன்னா அது ஸ்பீடாக மேலே போக தொடங்கிடும். சரியா? நன்றி, வணக்கம். சரிங்களா?